என்னாச்சு? தோல்வி இல்லையா? உயரத்தை பற்றி கிறிஸ்தலாட் கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. என் பேர் அனிதா, நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். எனக்கு கடந்த 7 வருஷமாக என் கையில் ஸ்கின்னில் அலர்ஜி ஆச்சு. அது எதனால் ஆச்சுன்னா, நான் செகண்ட் பேபி கன்சீவாக இருந்த டைம் ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால பிளட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க, பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக பிளட்டு ஏற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஏஜ் 30, 31, 32 ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அயன் சத்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. கம்மியானதுனால என்ன ஆகுதுன்னா, என் கையில் ஃபுல்லாக ஸ்கின் ஃபுல்லாக கைத்தொலி உறிஞ்சி அந்த மாதிரி கொஞ்சம் உள்ள உள்ள கைகள் ஃபுல்லாக ஹார்ட்னஸ் ஆயிரும். வெளியுள்ள ஸ்கின் ஃபுல்லாக அந்த தீயில காயப்பட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆகி பிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என் கையை வெளி இடத்துல போய் யார்ட்டி ஃப்ரீயாக நின்று பேசவோ வைக்கவோ முடியாது. எப்போவுமே இந்த ஷால்குள்ளே இப்படி வச்சுட்டு தான் மறைச்சி வச்சுட்டே பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் எனக்கு இருக்கும். அந்த மாதிரி ப்ரேயர் பண்ண சர்ச்சுக்கு போனாலும் என்னால் கையை ஒசத்தி ஆராதிப்பாங்க, ஆனால் என்னால் கையை தூக்கி ஆராதிக்க கூட முடியாது. அப்போலாம் எனக்கு அழுகையாக ஒரு கையை தூக்குனா எல்லோரும் பார்ப்பாங்களோ, இது என்னென்னு கேட்பாங்களோ அப்படின்னு அதெல்லாம் மனசில் ரொம்ப ஒரு தவிப்பாக இருந்தது. நானும் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துலையும் அற்புதம் எப்படி இல்லாமல் நடக்குது ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு பல வருஷம் 7 வருஷமாக நானும் ஏங்கிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நடந்துறாரா இப்படின்னு ஜோம் பண்ணும் போது வீட்டில் உட்காந்தோம்னா கையை வசதி யாரும் இருக்க மாட்டாங்க, ஆராதிப்பேன். அப்போ கூட இந்த நிமிஷத்தில் எனக்கு கையில் உடனே சுகம் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டு ஆண்டுட்டு அழுதுகிட்டு இருப்பேன். இதனால பிள்ளைங்களுக்கு கூட ஸ்கூலில் போய் கூட பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டா கூட போக மாட்டேன். ஏன்னா பிள்ளைங்க டீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, கேட்பாங்க அப்படின்னு, சின்ன பிள்ளைங்க கூட கேட்பாங்க. அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கூட ஃபேமிலியில் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்து இது இன்னும் சரியாகலையே, அது என்னதுக்கு, இது ஏதுக்கு ஆண்டவரே, எனக்கு இது வெக்கமாக இருக்குது, எனக்கு இந்த நிலையை மாற்றி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நானும் இதுக்காக ஜோம் பண்ணேன். என் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி குட் ஃப்ரைடே அப்போ சர்ச்சில் வச்சு ஆராதனை நடந்தது. அப்போ ஸ்பெஷல் ப்ரேயர்னு சொல்லி எனக்கு வச்சுருந்தாங்க. அன்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து விஜயராஜன் சொல்லி ஒரு பிரதரை கூப்பிட்டுருந்தாங்க. அவர் ஸ்பெஷலாக எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க. அன்றைக்கி டாபிக் ஃபுல்லாக புயம், ஆண்டோடைய புயம் எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கிற காரியங்களை வச்சு அவர் வார்த்தைகள் மூலமாக நிறைய புயங்கள் எப்படி ஆண்டவர் செய்தார் வச்சார் எல்லாமே வார்த்தையாக வெளிப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை வச்சு சொல்லிட்டு இருப்போம். நானும் அந்த வார்த்தையை கேட்டேன். அப்போ ஒவ்வொருத்தரையும் யாருக்கு என்ன பலவீனமோ முன்னால் வாங்க ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி அந்த இடத்துல போனேன். போயிருக்கும் போது கூட எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் நின்றுச்சு. ஐயோ, எல்லார் மேலேயும் கையை காமிக்கணுமே அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. அந்த பிரதர் மேலேயும் கையை காமிக்கணுமேன்னு ஒரு கூச்சமும் இருந்தது. ஆனால் எல்லாரும் நிற்கிறாங்க, நம்ம விடுதலைக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்னேன். என்னாச்சு? தோல்வி இல்லையா? பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தை உங்களுடைய உயரத்தை பற்றி இருந்தது, உங்களுடைய கரத்தை பற்றி இருந்தது. இந்த கரத்துல ஒரு வியாதியும் இருக்க முடியாது, ஒரு பரிபூர்ண சுகம் மூன்றாவதாக அடுத்த தடவை நான் வர்றப்போ உங்களுக்கு தோல்வியாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த நான் அனாயிண்ட் பண்றேன். இந்த நாள்ல இத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக இவங்க சுகமாக்கப்பட்ட இங்க இந்த மைக்கை பிடிச்சி உங்க சாட்சி சொல்றாங்க. This is faith. I release in Jesus, in Jesus, in Jesus, in Jesus. அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதமாக ஒரு விடுதலை கொடுத்தாரு. எனக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம், நான் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறின ஆண்டவரே, நானும் இந்த கையினால் கூட எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணுமே நான் வைராக்கியமாக கேட்டிருந்தேன். நான் கேட்டிருந்தேன், நான் எதிர்பார்க்கல எனக்கு நடக்குமான்னு ஏன்னா பல டைம் நம்பி ஏமாந்தது மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இந்த டைம் நடக்குமா நடக்காதான்னு எனக்குள்ளே பல கேள்விகள் ஓடிக்கிட்டே இருந்தது. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் ஓடிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் ஆண்டவருடைய உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் ஊக்கமாக அபிஷேகத்தோடு அந்த பிரதர் ப்ரேயர் பண்ணும் போது எனக்கு தேவன் ஒரு 2 வாரம் தான் அவங்க ஜெபம் பண்ணி
அடுத்த டைம் இந்த கையில் வந்து இந்த மாதிரி காரியம் இருக்காது, அது விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி ஒரு 2 வாரம் தான் ஆச்சு. தேவன் அற்புதமாக அதிசயமாக இந்த இடத்துல இந்த கையை வந்து அப்படி க்யூர் ஆகி ஒரு டாட்டு கூட அந்த பிளாக் கலர் டாட்டோ அந்த உள்ள கை ஹார்ட்னஸோ ஏதோ இல்லாத அளவுக்கு கையை வந்து தேவன் வந்து எனக்கு ஆண்டவர் வந்து அற்புதமாக செஞ்சு ஒரு பூர்ண விடுதலை கொடுத்து எல்லாருனாலையும் சாட்சியை நிறுத்திட்டாரு. அதுக்காக தேவாதி தேவனுக்கு கொடான கூடி நன்றின்னு சொல்லி